Hey guys, welcome back to Needle View. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லீஃப் ஃபில்லிங் வீடியோ, பிக்னஸ்க்கான வீடியோ. இது போல் லீஃப் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க, சென்டரில் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டாப் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிளியராக கிடைக்கும். ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிசைன் கர்வாக இருக்குது இல்லையா, கர்வாக இருக்கிறதுனால நம்ம வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போட்டால் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். வெரி ஃபஸ்ட் இப்போ தான் லீஃப் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா அவுட்லைன் கொடுத்து பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் அவுட்லைன் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு ஈஸியாகவே ஃபில் பண்ண வந்துடும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணலாம். நம்ம டாப் எட்ஜில் இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சென்டர் லைனில் உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ லென்த்து போதும், இவ்வளோ ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே ஒரு லாக், சென்டர் லைனுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக், இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே ஒரு லாக் போட்டுக்கோங்க. இனி சென்டரில் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக், செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு லாக் போட்டு இனி இந்த ப்ராசஸ் தான் அப்படியே கண்டினியூ ஆகும் ரிப்பீட்டாக. சில்க் த்ரெட்டை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சில்க் த்ரெட் வந்து கரெக்டான நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆரி ஒர்க்கில் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டிச் தான் வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங்க்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச் தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அந்த செயின் ஸ்டிச்சுக்கு ரொம்ப க்ளோஸாகவே வரணும். அந்த லாக் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே போகிற ஸ்டிச்சும் வெளியே போகிற ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ரொம்பவே க்ளோஸாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச் கற்றுட்டாவே நம்ம லீஃப் ஃபில்லிங் ஈஸியாக பண்ணிடலாம். நார்மல் செயின் ஸ்டிச் மட்டும் நம்மளுக்கு போதும். லீஃப் ஃபுல்லாக சேம் ப்ராசஸ் தான். லீஃப் ஃபில்லிங் நல்லா 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபினிஷிங் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணையில் வரலேன்னு விட்டுறாதீங்க. 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும். நம்ம எந்த ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு, நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. இது போல் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபில்லிங் ஃபுல்லாக வரும். கண்டினியூஸாக ஸ்டிச்சிங் வரணும், அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் கூட கேப் தெரியக்கூடாது, நல்லாவே வந்து ஃபில் பண்ணிடுங்க. எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லீஃப் ஃபுல்லாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ லீஃப் சுற்றி நான் சுகர் பீட் கொடுக்குறேன். எப்போதும் லீஃபில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டாப் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கிளியராக கிடைக்கும், பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கும். ஸ்டோன் செயின், பால் செயின், ஜர்தோசிலாம் கொடுத்தீங்களா இன்னுமே ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.